பேர் சாலை மாதேஸ்வரன். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். நான் 12th 570 எடுத்திருக்கேன். பயோமேக்ஸ் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று அவங்கள அடுத்து ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வருது. நான் 12th 587 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். என் பேர் சஞ்சய். கோவில்பட்டியிலேருந்து வரோம். அண்டு இங்கே விஜய் சாரை மீட் பண்ணி நாங்கள் அவார்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஐ திங்க் இன்னும் அடுத்து வர பேச்சஸ்க்கும். என் பேர் சஞ்சய். நாங்கள் கோவில்பட்டியிலேருந்து வரோம். என் பேர் தோனேஸ்வர். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் 10th ஸ்டாண்டர்டில் 496 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கூல் காரப்பேட்டை நடர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். நர்வஸாக தான் இருக்குது, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எதிர்பார்க்கல சார். நாங்கள் எங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் அவர் வந்தார்னா அவருக்கு நாங்கள்லாம் என்ன செய்யணுமோ செய்வோம் கண்டிப்பாக. நான் தான் விஜய் வில்லேஜ் கிங் ஆஃப் கிங்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அண்ணனுக்காக வந்திருக்கேன். எங்கள் அண்ணனுக்காக வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை. மார்க் 494. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டு லைஃப்பில் இது தான். நாங்கள் ஒரு எய்மாகவே வச்சுருந்தோம். லாஸ்ட் இயர் அவார்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை எய்மாக வச்சு இந்த வருஷம் படித்தோம். இப்போ நாங்கள் அவார்ட் வாங்குகிறோம். ப்ரைவேட் ஸ்கூல். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது புதுசாக எதிர்பார்க்குறோம். ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பில் நல்லா ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நான் வரவேற்கிறேன். நல்லா இருக்குது. விருதுநகர்லேருந்து வரேன். என்னோட 12th மார்க் வந்து 591. கவர்மெண்ட் எய்டட். ஹாப்பியாக இருக்கேன். இல்லை, இது ரொம்ப நல்ல விஷயம். படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப அவங்களோட படிப்பை அதிகமாக படுத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்ற யாரும் செய்யாதது தலைவர் செய்யும்போது மக்கள் அதுவும் ஒரு பாப்புலரான ஆள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு 495 மார்க்ஸ். என்னுடைய பேர் எம் அனுஸ்ரீ நாகவர்ஷா. நான் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய சூரங்குடி அப்படின்ற கிராமத்திலேருந்து வரோம். 495. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறையாக சந்திக்க போகிறது ஆர்வமாக சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷமாக வருவாங்க. வரட்டும், கண்டிப்பாக வரணும். எல்லாருமே வரட்டும். நல்லது செய்கிறவங்க யாருனாலும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாமே. அவர் வர்றதுனால நான் வரணும், கண்டிப்பாக வரணும். இல்லை அவங்க ஒரு இளைஞர்களுக்கு கவரக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. அடுத்து வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஊக்கம் கொடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வருங்காலம் இருக்குது அரசியலில் கண்டிப்பாக. என் பேர் ஆ சஹானா. நான் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தொகுதியிலேருந்து வரேன். நான் என்னோடய மார்க்ஸ் 582 ப்ளஸ் எக்கனாமிக்ஸில் நான் சென்டம் எடுத்திருக்கேன். எங்களோட தொகுதியில் ஃபஸ்ட்டுன்றதுனால என்னை இங்கே கூப்பிட்ருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அப்பா எங்கள் அப்பா சாதாரண கார் டிரைவர் தான், ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அம்மா டெய்லர். ஹார்ட் ஒர்க்கிங் ஃபேமிலி தான். தாத்தா விவசாயம் பண்ணுறாங்க. தாத்தாவை பாட்டிகிட்ட இருந்தால் நான் 4 வருஷமாக படித்தேன். இதுக்கு முக்கிய காரணம் எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் தான்.
விஜய் சாரை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணுறது நல்லதாங்க, படிக்கிற பிள்ளைகள் பண்ணுறது நல்லது தானே. விஷயம் நல்லா இருக்கணும். நாங்கள் படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டம் வாங்கி கொடுக்கணும், அதான் பெருமை. இப்போ பண்ணுறதை விட இன்னும் தொகுதி இந்த மாதிரி ஜெயிச்சு இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். என் பேர் ஜெயந்திகா. நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நான் 10th 498 எடுத்தேன். ஸோ இங்கே வந்திருக்கோம். பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு இதுதான். அவரோட ஊக்குவிப்பு விஜய் சார் பண்ணது ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தானே பண்ணியிருக்காரு, அதை சொல்ல முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை, நன்றி.